காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 ஆகிய 2 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவம் ஒரு ஜீவ மார்க்கம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த சில நாட்களாக கிறிஸ்துவம் ஒரு நீதியின் மார்க்கம், கிறிஸ்துவம் ஒரு பரிசுத்த மார்க்கம் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். சத்திய மார்க்கம் என்று சிந்தித்து வருகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒரு ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக அடிக்கப்பட்டு காயப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். புதியதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்காக அவர் உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மிகுந்த தைரியம் உண்டாயிருக்கிறது என்று எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் இவ்விதமாய் கூறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதியதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, மோட்சத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பல மதங்கள், பல தத்துவங்களை, பல அறநெறிகளை ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கின்றன. ஆனாலும் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. மார்க்கம் என்று சொன்னால் ஒரு வழி, ஒரு பாதையாய் இருக்கிறது. நித்தியத்திற்கு செல்லுகிற, மோட்சத்திற்கு செல்லுகிற, நீதியின் பாதையிலே நடத்துகிற, பரிசுத்த பாதையிலே நடத்துகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் கடவுளை தேடுகிற அனுபவங்களை, கடவுளை தேடுகிற முயற்சிகளை காட்டுகின்றன. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது கடவுளே நம்மை தேடி வந்த ஒரு அன்பின் வெளிப்பாட்டை, கடவுளே நம்மை தேடி வந்த ஒரு அன்பின் நிலையை விவரித்து கூறுகின்றன. இது சடங்களால் ஆனதல்ல, ஜீவனுள்ள தேவனோடு நமக்குள்ள ஒரு உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ என் கண்பான தேவ ஜனமே, யூதாவின் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நம் 10, 11, 12, 13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கள்ள போதகர்களாலும் கள்ள சத்தியங்களாலும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அருமையான இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த சத்தியத்திலே, இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு நீதியின் மார்க்கமாய் இருக்கிறது. அந்த நீதியின் பாதையிலே செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு சத்திய மார்க்கமாய் இருக்கிறது. சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவ மார்க்கம் என்பது புதிதும் ஜீவனமான ஒரு புதிய மார்க்கமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள மார்க்கத்தின் வழியாய் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். பண்பானவர்களே, ஏன் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவனுள்ள ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது என்று நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது
வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்பானவர்களே, ஜீவ மார்க்கம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஏன் கிறிஸ்தவம் ஒரு ஜீவ மார்க்கம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 28 பேதுரு எழும்பி நின்று அன்றைக்கு பிரசங்கிக்கிற பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், இந்த பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அங்கு பேதுரு அழகாக சொல்லி கொடுக்கிற காரியம், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஜீவனுள்ள மார்க்கமாய் இருக்கிறது என்று பேதுரு அறிமுகப்படுத்துகிறார். இது செத்து போன மதம் அல்ல, ஸ்தோத்திரம், சடங்குகள் சம்பிரதாயங்கள் நிறைந்தவைகள் அல்ல, இது ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவம் மரணத்தை பற்றி பேசுகிற ஒரு மார்க்கம் அல்ல, அது மரணத்தை வென்றவரை குறித்து பேசுகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. இயேசு மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். உயிருள்ளவராக இந்த பூமியிலே தம்மை திருஷ்டாந்தப்படுத்தினார். மீண்டும் தன்னுடைய மனவாட்டி அழைத்து செல்லும்படி அவர் வருவார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது மரணத்தை குறித்தும் மரித்தவர்களை குறித்து பேசுகிறதல்ல, அது ஜீவனுள்ளவரை குறித்து பேசுகிற ஒரு காரியம். அன்றைக்கு பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்தார், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நானே சாட்சி என்று, நாங்களே சாட்சி என்று சொன்னார். கிறிஸ்துவை தேவனுடைய ஆவியானவர் உயிரோட எழுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். எத்தனையோ அரசாங்கம், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த கிறிஸ்துவத்தை அழிக்க முயற்சி எடுத்தும் அழிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இது சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல, இது செத்துப்போன ஒரு மார்க்கம் அல்ல, ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஏன் கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கமாய் இருக்கிறது என்று படிக்கும் பொழுது, யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பண்பானவர்களே, ஏன் கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம் என்று நம்ம தியானிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஒரு முறை அவரே தன்னை பற்றி சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஏன் கிறிஸ்துவ மார்க்கம் எத்தனையோ பேர் அழிக்க நினைத்தும் அழிக்க முடியாமல், எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்துவை ஒன்றுமில்லாமல், இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட போதும் கூட இந்த கிறிஸ்துவை மார்க்கத்தை அழிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ மார்க்கம் யாரை போதிக்கிறதோ, யாரை ஆராதிக்கிறதோ, அந்த கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரே நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் பறைசாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் யார் என்றே நீ சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது பேதுரு ஒவ்வொருத்தராக சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அங்கு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வமாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறபடியால் அந்த கிறிஸ்துவ மார்க்கம் இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ள ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, அப்ப இது ஜீவனுள்ள மார்க்கம். இரண்டாவது, நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவர் நம்மை நித்திய ஜீவனை தருகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவை ஒருவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன்
பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவன் இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். ரட்சிக்கப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். அப்போ அது சாதாரணமானதல்ல, அழிந்து போகிற ஜீவன் அல்ல, அது நித்திய ஜீவனாய் அழிவில்லாத ஒரு ஜீவனாய் இருக்கிறது. அப்போ ஜீவன், ஆண்டவர் தருகிற ஜீவன் அழிவில்லாத ஜீவனாய் இருக்கிறது. ஏன் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திர நித்திய ஜீவனை தர விரும்புகிறார். இந்த கிறிஸ்துவம் நித்தியத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஒரு வழியாய், ஒரு மார்க்கமாய், ஒரு பாதையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஏன் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவனுள்ளது? அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான், நானோ பூரணப்படவும் அதை பூரணப்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார். ஜீவனை தரவும் பூரணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தருகிற ஜீவன் பரிபூரணமான ஒரு ஜீவனாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம பாவத்தில் மரித்தவர்களாய், அக்கிரமத்திலே மரித்தவர்களாய், ஸ்தோத்திரம் சிந்தைகளிலே மரித்தவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ரட்சிக்கப்படுகிற பொழுது, அபிஷேகம் பெறுகிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது, அவர் விரும்புகிற பரிசுத்த ஜீவிதத்தை நாம் செய்கிற பொழுது அவர் நமக்கு பரிபூரணமான ஜீவனை கட்டளையிடுகிறார். அவரோடு கூட ஆண்டாண்டு காலமாய் பரலோகத்தில் நித்திய காலமாய் வாழும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்பான தேவ ஜனமே. அவர் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஜீவனுள்ள மார்க்கமாய் இருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். தொடர்ந்து நம் ரட்சிப்பிலே நிலைத்திருப்போம், அபிஷேகத்திலே நிலைத்திருப்போம், ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூர்ந்து தயவாய் இருப்போம். பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் காத்து கொள்ளுவோம். அதே போல இயேசு வருகிற வரைக்கும் நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆண்டவர் இந்த நல்ல மார்க்கத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ மார்க்கத்திலே நாம் நிலைத்திருப்போம். இந்த ஜீவ மார்க்கத்திலே தெய்வம் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு நீதியின் மார்க்கம், அது ஒரு சத்திய மார்க்கம், அது ஒரு ஜீவ மார்க்கம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஜீவ மார்க்கமாய் இருப்பதற்கு காரணம் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறீர். நித்திய ஜீவனை தருகிற தெய்வமாய், பரிபூரணமான ஒரு ஜீவனை தருகிற தெய்வமாய் இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இவங்க வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தாவை ஆசீர்வதிங்க, பிரயாசங்களை கர்த்தாவை ஆசீர்வதிங்க. உச்சம் தலை முதல் பாதம் வரை சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற அபிஷேகம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஜீவ மார்க்கத்தில் நிலைத்திருக்க, அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.